அண்மை செய்தி, இலங்கை அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டமைப்பிற்கு 53% அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இலங்கை தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அனுர குமார திசநாயக்க தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். இலங்கை அதிபர் தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். இலங்கை தேர்தலில் 50% அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய வேட்பாளர் அதிபராக வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது 53% வாக்குகளை அனுரகுமார திசநாயக்கை சார்ந்த கட்சியானது பெற்றிருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழல் குறித்தும் விரிவான விவரங்களை விளக்கலாம். நடைபெற்று முடிந்த இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் ஆரம்பம் முதலே, அதாவது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது முதலே அனுரகுமார திசநாயக்கை தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். மக்கள் சக்தி கூட்டமைப்பு சேர்ந்த அவர் ஆரம்பம் முதலே முன்னிலையில் இருக்கிறார். அதாவது தபால் வாக்குகளை பொறுத்தவரை முடிவுகள் எண்ணப்பட்ட 22 மாவட்டங்களில் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 7 மாவட்டங்களிலுமே அவர் 50% அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருந்தார். தற்பொழுதும் அதாவது தபால் வாக்குகளை கடந்து இதர வாக்குகளிலும் தொடர்ச்சியாக அவர் திசநாயக்க முன்னிலையில் இருந்து வருகிறார். இலங்கை தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக மார்க்சிய அமைப்பினுடைய தலைவர் ஒருவர் அதிபராக போவது இதுவே முதல் முறையாக இருக்கிறது. ஏறக்குறைய திசநாயக அதிபர் ஆக அமர்வது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய அதிபராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். அதே போல ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாசா தற்பொழுதும் 26% வாக்குகள் பெற்று 2வது இடத்தையே பிடித்திருக்கிறார். தொடர்ச்சியாக திசநாயக்க முன்னிலையில் இருப்பதை வைத்து பார்க்கும் பொழுது அவர் மிகப்பெரிய அளவில், அதாவது 50% அதிகமான வாக்குகளையே பெற்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தற்பொழுது தேர்தல் முடிவுகள் அதைத்தான் உணர்த்த தொடங்கி இருக்கின்றன. இலங்கை அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதிபராக இருந்த பொழுது அங்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்து நாட்டை விட்டு அவர்களுக்கு வெளியேற்றப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றிருந்தார். அந்த சிக்கலான காலத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுவதற்கே அவருக்கு பெரும் அளவில் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருந்த நிலையில் இந்த முறை நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிபர் இருக்கையில் அமர்வதற்கு ரணில் விக்ரமசிங்கே முடிவு செய்திருந்தார். ஆனால் அவரினுடைய அந்த எதிர்பார்ப்பின்படி மக்கள் அவருக்கு வாக்களிக்காமல் ஒரு மார்க்சிய அமைப்பை சேர்ந்த ஒரு தலைவருக்கு வாக்களித்து, அதாவது அனுரகுமார திசநாயக்க அவரை தங்களது அதிபராக தற்பொழுது இலங்கை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.